கட்டி முடிக்காத கோவிலை திறந்து நாட்டு மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக பாஜக மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக எம்பி டி.ஆர். பாலு எழுதிய நூல்களின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் நூல்களை வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சியில் யார் அமரக்கூடாது என்பதற்கான தேர்தல் என தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. கடந்த 2001ஆம் ஆண்டு மத்திய அரசு மகளிர் கொள்கையை கொண்டு வந்த நிலையில் தற்போது 23 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குடியரசு தினம் மற்றும் தைப்பூசம் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறை நாட்கள் வருவதால் கோயம்பேடு, கிளாம்பாக்கம் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் பெங்களூருவில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்துள்ளனர். வீட்டு வேலைக்கு சென்ற இளம்பெண்ணை சித்திரவதை செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்த பிறகும் தமிழ்நாட்டிற்கான முதலீடுகள் தொடர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்துள்ள முதல்வர், மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி ஆலையை 1003 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்க பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்ட நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தலா 50 பைசா கணக்கிடப்பட்டு பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக கூட்டுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்ற நேதாஜி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால்தான் வருகை பதிவேடு என தெரிவிக்கப்பட்டதாக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால்தான் கல்லூரி வருகை பதிவேட்டில் மாணவர்களின் வருகை பதிவு செய்யப்படும் என பல்கலைக்கழகம் சார்பில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அவரது உருவச்சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு அமைச்சர்கள் சாமிநாதன், சேகர்பாபு, மா. சுப்பிரமணியம், சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி வெளிநாடு செல்கிறார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடர்ந்து வெளிநாடு செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களை நேரில் பார்வையிட்டு தொழிலதிபர்களுடன் கலந்துரையாட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணம் குறைந்தது 10 நாட்களாக இருக்கலாம் எனவும் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேல் முதல்வர் சென்னை திரும்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சினை உள்ளது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மனு விசாரணைக்கு வந்தபோது நாடாளுமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கு குறித்து அரசு தலைமை வழக்கறிஞர் விளக்கமளிக்க உத்தரவிட்டனர். மேலும் விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி செய்யும் ஆலை அமைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் ஆலை நிறுவுவதற்காக தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முகமையுடன் அமெரிக்க இந்திய கூட்டு நிறுவனமான பிக்டெக் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி கருத்துக்களை தெரிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்கள், மீனவர்கள், விவசாயிகள், கல்வியாளர்களின் கருத்துக்களை பெற திமுக தேர்தல் அறிக்கைக்குழு திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் அறிக்கைக்குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு குழுவின் தலைவரான கனிமொழி இதனை தெரிவித்தார்.
இளைஞரணி மாநாடு குடும்பத்திற்காக குடும்பத்தினர் நடத்திய மாநாடு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கதவு திறந்துள்ளது என்றும் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்பவர்கள் தாராளமாக இணையலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக பலர் உள்ளதாகவும் அவர் கூறினார். தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா ஆன்மீக நிகழ்ச்சிதான் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். அயோத்தியில் பாலராமர் முகத்தை முதலில் பார்த்த 150 நபர்களில் தானும் ஒருவன் என்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் தன்னை மனுதாரராக சேர்த்துக் கொள்ள கோரிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மனுவை விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜெயக்குமாரை வழக்கில் சேர்ப்பதற்கு முகாந்திரம் இல்லை என்றதோடு பொன்முடி ஆஜராவதிலிருந்தும் விலக்கு அளித்து விசாரணையை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. சென்னையில் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியத்தின் 8வது கூட்டம் வாரியத்தின் தலைவரான அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து அமைப்பு சாரா உடல் உழைப்பு தொழிலாளர்களை பதிவு செய்யவும், பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு விரைவாக நல உதவிகள் வழங்கவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அமைச்சர் சி.வி. கணேசன் அறிவுரை வழங்கினார். பதிவுத்துறையில் ஆவண பதிவுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். பொங்கலுக்கு பிறகு அதிக பதிவுகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டதை உறுதி செய்யும் வகையில் 22ஆம் தேதி மட்டும் 21,000த்திற்கும் மேற்பட்ட ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் அரசுக்கு 168 கோடியே 83 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத அரசியலா மனித அரசியலா என்பதை ஒரு கை பார்த்து விடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். திமுக இளைஞரணி மாநாட்டின் வெற்றி 2024 மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்கட்டும் என்றும் அறைகூவல் விடுத்துள்ளார். கூட்டணியை தாம் பார்த்துக் கொள்வதாகவும் தேர்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என நிர்வாகிகளுக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் தமிழக மக்களின் நலனிலும் எந்த சமரசமும் அனுமதிக்கப்பட மாட்டாது என கூட்டணி குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதுரை அலங்காநல்லூர் அருகே கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைத்து அங்கு நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்கிறார். இதற்காக மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆய்வு செய்தனர். வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் குடல் இறக்கம் நோய் தொடர்பாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் மதிவேந்தனுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் ஊதிய உயர்வு பிரச்சினை தொடர்பாக சென்னை பிராட்வேயில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கியின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு அமைச்சரிடம் கலந்து பேசி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களுடைய கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளன தலைவர் வலியுறுத்தினார். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஏப்ரல் மாத தரிசனத்திற்காக 300 ரூபாய் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு புதன்கிழமை காலை 10 மணிக்கு துவங்கும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசன டிக்கெட்டுகளை செவ்வாயன்றே முன்பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருச்சி
திருச்சியில் வரும் 26ஆம் தேதி விசிக சார்பில் நடைபெறவுள்ள மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளதால் மாநாட்டு திடலை முதல்வரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் திருச்சி காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் இந்த மாநாட்டில் முக்கிய தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். நாட்டையும் சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி திருச்சியில் வெல்லும் சனநாயகம் என்ற மாநாடு நடத்தப்பட உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான சமத்துவ சுடரை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிகாரிகள் அங்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு இருப்பதே தமக்கு தெரியாது என கூறியதால் மக்கள் கோபமுற்றனர். திருச்சினாங்குப்பம் பகுதியில் உள்ள குடியிருப்பு தொடர்பாக பெண் ஒருவர் கோரிக்கை மனு அளித்த போது அந்த பகுதி தெரியாது என்றதால் அங்கிருந்த மக்களும் திமுகவினரும் கோபமடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் ஒருபோக பாசனத்திற்கு வைகை பெரியார் பாசன கால்வாயில் 120 நாட்கள் தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வைகை அணை நீர் இருப்பு எத்தனை நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் உள்ளிட்டவை குறித்து பெரியார் வைகை பாசன பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மற்றும் மதுரை ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டது. PM கேர்ஸ் என்ற பிரதமரின் நிதி சேகரிப்பு திட்டம் குறித்த தகவல்களை வழங்க வேண்டும் என்ற மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. RTI சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டவரின் மனுவை விசாரித்த மத்திய தகவல் ஆணையம் உரிய தகவல்களை வழங்க வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டது. PM கேர்ஸை ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக IT கருதவில்லை என்பதால் தகவல்களை வழங்க உத்தரவிட முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. நாட்டில் எங்குமே பாஜக அலை வீசவில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அயோத்தியில் நடந்த ராமர் கோவில் திறப்பு விழா குறித்து பேசிய அவர் அது காவிய அலை அல்ல என்றும் பாஜகவின் ஒரு அரசியல் நிகழ்ச்சி மட்டுமே என்றும் விமர்சித்தார். அசாமில் பல்கலைக்கழக மாணவர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணி RSSையும் பிரதமர் மோடியையும் எதிர்த்து களமாடும் என கூறினார். அசாமில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் போது அவருடன் வந்த காங்கிரஸ் தொண்டர்களை போலீசார் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குவஹாத்தி நகரத்திற்குள் ராகுல் வரக்கூடாது என்றும் வேண்டுமானால் புறவழிச்சாலை மூலம் அவர் குவஹாத்தியை கடந்து செல்லலாம் என அசாம் பாஜக முதலமைச்சர் கட்டுப்பாடு விதித்ததாக கூறப்படுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் நேதாஜியின் 127வது பிறந்த நாளில் இதயபூர்வ அஞ்சலியை செலுத்துவதாகவும் காந்தி, நேரு, ஆசாத், ஜான்சிராணி உள்ளிட்டோருடன் சேர்ந்து நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவம் நாட்டின் விடுதலையில் ஒருங்கிணைந்த பங்கு வகித்ததாக பதிவிட்டுள்ளார். எல்லா ராம பக்தர்களும் பாஜக ஆதரவாளர்கள் இல்லை என்பதால் ராமரை பாஜகவின் சொத்தாக மாற்ற காங்கிரஸ் கட்சி அனுமதிக்காது என அக்கட்சியின் MP சசி தரூர் கருத்து தெரிவித்துள்ளார். தாம் உட்பட பல காங்கிரசார் ராமரின் பக்தர்களாக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் எதிர்காலத்தில் அவர்கள் அனைவரும் அயோத்தியாவுக்கு சென்று ராமரை வழிபடுவார்கள் என கூறினார். அயோத்தி ராமர் கோவிலில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்தார். பக்தர்கள் கோவிலில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் அயோத்திக்கு படையெடுத்து வருகின்றனர். அயோத்தியில் பாலராமரை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருகின்றனர். கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் காயமடைந்தார். அவரை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பக்தர்களுக்காக திருப்பதியைப் போல 3 வேளைகளும் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாபர் மசூதி அருகே வழிபாட்டில் இருந்த பழைய ராமர் சிலை எங்கே என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. இந்த நிலையில் கூடாரத்தில் வழிபாட்டில் இருந்த ராமர் சிலை விரைவில் புதிய பால ராமர் சிலைக்கு அருகே நிறுவப்படும் என கோவில் நிர்வாகிகளும் அர்ச்சகர்களும் தகவல் தெரிவித்துள்ளனர். பூஜை புனஸ்காரங்களுடன் பழைய சிலை நிறுவப்படும் என்றும் கூறப்படுகிறது.
அயோத்தி ராமர் கோவிலில் தரிசனம் செய்த பக்தர்களுக்கு 10 பொருட்கள் அடங்கிய பிரசாத பை வழங்கப்பட்டது. பிரசாதமாக வழங்கப்பட்ட 10 பொருட்கள் அடங்கிய பையில் சிறிய 7 லட்டுக்கள், ராமாயணம், ராமர் கோவில் வரலாறு, அனுமன் உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய புத்தகங்கள், காலண்டர் மற்றும் அனுமன் உருவம் பதித்த துண்டு ஆகியவை உள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்ட நமீபிய சிறுத்தையான ஜுவாலாவுக்கு 3 குட்டிகள் பிறந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இதை வீடியோவாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அனைத்து வன உயிர் ஆர்வலர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமருக்கு பிடித்தது மாட்டுக்கறி பிரியாணி என பேஸ்புக்கில் கருத்து பதிவிட்டதற்காக பொள்ளாச்சி திமுக பிரமுகர் தெண்டல் செல்வராஜ் வீட்டை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். திமுக சட்ட திருத்த குழு உறுப்பினரான இவரது வீட்டின் முன்பு கூடிய பாஜகவினர் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். அப்போது அங்கு வந்த திமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு அலகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் பக்தி பாடல்களை பாடியும் பக்தர்கள் பாத யாத்திரை வந்த வண்ணம் உள்ளனர். கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கிய நிலையில் வரும் 25ஆம் தேதி பூச நட்சத்திரத்து அன்று தைப்பூச திருவிழாவும் அன்று மாலை தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கொத்தக்கோட்டை கிராமத்தில் எருதுவிடும் விழாவை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்தன. இதனை நூற்றுக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். திருச்சி தேசிய சட்ட பல்கலைக்கழக மாணவருக்கு சக மாணவர்கள் சிறுநீர் கலந்த குளிர்பானத்தை குடிக்க கொடுத்த விவகாரத்தில் தொடர்புடைய 2 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 உதவி பேராசிரியர்கள் கொண்ட குழு புகாரின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளித்ததன் அடிப்படையில் 2 மாணவர்கள் கல்லூரியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். மத்திய மாநில அரசுகள் ஒரு வாகனத்தின் உதிரி பாகங்கள் போன்று ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் VK சிங் தெரிவித்துள்ளார். நிலையில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற திட்டத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். தைப்பூசம், குடியரசு தின விழா மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு வருகிற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோவை மற்றும் சுற்றுப்புற ஊர்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மருதமலை, பழனி, திருவண்ணாமலை, திருச்செந்தூர், மதுரை, தேனி, திருச்சி, சேலம், உதகை போன்ற ஊர்களுக்கு செல்லவும் மீண்டும் ஊர் திரும்பவும் சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறி 6 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 2 படகுகளையும் அதிலிருந்த மீனவர்களையும் கைது செய்தனர். மதுரை மாவட்ட முசிலம்பட்டி நகர்மன்ற தலைவர் சகுந்தலா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள EPS இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஏற்பாட்டில் திமுக மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் விஜய் உள்ளிட்டோர் EPS முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். கோவையில் பட்டப்பகலில் வங்கி ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வாகனத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவ்வப்போது போலீசார் இப்பகுதியில் ரோந்து செல்ல வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் துடியலூர் அருகே கட்டட தொழிலாளர்கள் தங்கியிருந்த தகர செட்டுகளை யானைகள் உடைத்த நிலையில் அதில் தங்கியிருந்த தொழிலாளர்கள் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது.
கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினரை கண்டித்து வருவாய் ஆய்வாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லஞ்சம் வாங்கும் தவறை மறைப்பதற்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாநகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்போவதாக பாமகவினர் தெரிவித்துள்ளனர். மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு நேரில் ஆய்வு செய்தனர். போட்டியில் 800 முதல் 1000 காளைகளும் 500 முதல் 600 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ராரா முத்திரைக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள குழு மதுரை ஐயனார் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் சென்றனர். காலை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்ற கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா வேம்பனூரில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்தவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். பட்டா பெயர் மாற்ற கருப்பன் கொடுத்த 7000 ரூபாய் லஞ்சத்தை பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் சோலை ராஜையும் பாஸ்கர் என்பவரையும் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புத்தூர் பகுதியில் அனுமதியின்றி இயங்கி வரும் பன்றி பண்ணைகளை நிரந்தரமாக மூடக்கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்வசேரி குளம் பகுதியில் இயங்கி வரும் பன்றி பண்ணையால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே டேனிஷ் மிஷன் மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு விழாவில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பண்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன், நெய்வேலி எம்எல்ஏ சபா ராஜேந்திரன், காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ சிந்தனை செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாம்பு கடித்த 4ஆம் வகுப்பு படித்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்தான். தண்டரை புதுச்சேரி கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மகன் பிரதீப் 4ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி பாம்பு கடித்துள்ளது. செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் நடைபெற்ற இசை நடன போட்டியில் குதிரைகள் இசைக்கேற்ப நடனமாடி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தன. ரெட்டியாத் என்ற குதிரையேற்ற பயிற்சி பள்ளியும் புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் இணைந்து தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியை நடத்தியது. அதில் சென்னை, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த குதிரைகள் இசைக்கேற்ப நடனமாடின. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சுட்டி காலாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சத்துணவு கூடத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மது பிரியர்கள் அங்கிருந்து சத்துணவு முட்டைகளை திருடி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுள்ளனர். சமையல் கூடத்தில் இருந்த மசாலா எண்ணெயை பயன்படுத்தி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டதற்கான தடயங்களை பார்த்து பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 2 லட்சம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் கல்லாங்குழிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மானுடவியல் அறிஞரும் தொல்லியல் ஆராய்ச்சியாளருமான ரொமைன் சைமனலுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இவை மிகவும் தொன்மையானது என தெரிய வந்தது. கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற ரஷ்ய கலாச்சார விழாவில் 90 நிமிடங்கள் இடைவிடாமல் தங்கள் நாட்டு பாரம்பரிய நடனங்களை ஆடி ரஷ்ய கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள கலைஞர் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்திய ரஷ்ய வர்த்தக சபை, ரஷ்யன் கலாச்சார கழகம் மற்றும் தொழில்துறை இணைந்து ரஷ்ய கலாச்சார விழாவை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சி பகுதியில் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்ட கடைகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டன. பொத்தேரி, வல்லாஞ்சேரி பகுதிகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 15 கடைகளை போலீசார் பாதுகாப்புடன் நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். வரும் 31ஆம் தேதிக்குள் ஆக்கிரமிப்பு வீடுகள் மற்றும் கடைகளை அகற்றி அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது.
தெற்காசிய நாடுகளின் மற்றொரு சாதனையாக இந்திய பங்குச்சந்தை முதல் முறையாக ஹாங்காங் பங்குச்சந்தையை பின்னுக்கு தள்ளி உலகின் 4வது பெரிய பங்குச்சந்தையாக உருவெடுத்துள்ளது. இந்திய பங்குச்சந்தையின் வளர்ச்சி மற்றும் கொள்கை சீர்திருத்தங்கள் அதனை முதலீட்டாளர்களின் விருப்பமானதாக மாற்றியுள்ளது. கனடாவில் நிலவும் தங்குமிட பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டு மாணவர் சேர்க்கையில் கட்டுப்பாட்டை கொண்டு வந்துள்ளதாக கனடாவின் குடிவரவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒட்டாவாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த அவர், வரும் 2025 முதல் வெளிநாட்டு மாணவர் சேர்க்கை இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படும் என கூறினார். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கும் ஆயுத கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடக்கும் மோதலில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இந்தியாவுக்குள் நுழைந்த மியான்மர் ராணுவ வீரர்களில் பெரும்பாலானோர் திருப்பி அனுப்பப்பட்டதாக அசாம் ரைபிள்ஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். எஞ்சிய வீரர்களும் உடனடியாக திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் IPL எனப்படும் பெண்கள் பிரீமியர் லீக் இந்த ஆண்டிற்கான கிரிக்கெட் தொடர் போட்டியின் அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி முதல் போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் இந்த முறை தொடர் பெங்களூரு மற்றும் டெல்லியில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோத உள்ளதாக கூறப்படுகிறது. 2 இந்திய வீரர்கள் அடங்கிய 2023ஆம் ஆண்டிற்கான ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் அணியை ICC அறிவித்துள்ளது. இந்த அணிக்கு ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அணியில் 5 ஆஸ்திரேலிய வீரர்கள் இடம் பிடித்துள்ள நிலையில் ஜடேஜா, அஸ்வின் ஆகிய 2 இந்திய வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர். இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான 2023ஆம் ஆண்டிற்கான ஒருநாள் கிரிக்கெட் அணியை ICC அறிவித்துள்ளது. இந்த அணியில் 5 இந்திய வீரர்கள் சுப்மன் கில், விராட் கோலி, சிராஜ், குல்தீப் யாதவ், ஷமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த 2 பேரும், நியூசிலாந்து அணியை சேர்ந்த ஒருவரும், தென்னாப்பிரிக்க அணியை சேர்ந்த 2 பேரும் இடம்பெற்றுள்ளனர். நடிப்பு மட்டுமல்லாது விளையாட்டிலும் நடிகை நிவேதா பெத்துராஜ் அசத்தி வருவது அவரது சமூக வலைதள பதிவுகள் மூலம் உறுதியாகியுள்ளது. டால்பின் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் நடத்திய பேட்மிண்டன் போட்டியில் மதுரை அணி சார்பில் கலந்து கொண்ட நிவேதா பெத்துராஜ் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார். நடிகர் அஜித்குமாரின் புதிய புகைப்படத்தை அவரது மனைவி நடிகை ஷாலினி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சமூக வலைதளத்தில் நடிகர் அஜித்குமார் கணக்குகளை வைத்திராத சூழலில் ஷாலினி இன்ஸ்டா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்து வருகிறார். தற்போது அஜித்குமார் கூலாக போஸ் கொடுக்கும் புகைப்படத்தை ஷாலினி பதிவேற்றம் செய்துள்ளார். தெலுங்கு நடிகர் தன்ராஜ் கொரநானி இயக்கி நடிக்கும் திரைப்படமான ராமம் ராகவம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் தயாராகும் இந்த படத்தில் சமுத்திரக்கனி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். சமுத்திரக்கனி மற்றும் தன்ராஜ் கொரநானி இடம் பிடித்துள்ள இந்த போஸ்டரை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள சிவசக்தி காளியம்மன் ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனையொட்டி பாபநாசம் கொடுமுருட்டி ஆற்றங்கரையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து கோவிலை வந்தடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஆரணியில் அமைந்துள்ள கோதண்டராமர் கோவிலில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ராமர் சீதா திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று ராமர் சீதா திருக்கல்யாண வைபோகத்தை கண்டு களித்தனர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தை மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. கோவில் நந்தி மண்டபத்தில் அமைந்துள்ள மகாநந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட பால், தயிர், சந்தனம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவிலில் தை மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் பின்னர் தீபாராதனையும் காட்டப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர்.
வேலூர் ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் நாராயணி பீடத்தில் சக்தியம்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஏழை எளிய பெண்களுக்கு 10,008 வஸ்திர தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சக்தியம்மா கலந்து கொண்டு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார். வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்கள், வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு வஸ்திர தானம் பெற்றுக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக கோவிலின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சதுரகிரி கோவிலுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக சதுரகிரி மலைக்கோவிலுக்கு செல்லும் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடந்த 3 மாதங்களாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.